ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கேளம்பாக்கத்தில் இருக்கிற ராயல் கார் அசசரிஸில் நிறைய வண்டி வேலைக்கு வந்திருக்கு. அதாவது அசசரிஸ் மாட்டுறதுக்கு வந்திருக்கு. பல தரப்பட்ட அசசரிஸ் மாட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வண்டிலையும். அதை நம்ம இன்னைக்கு எல்லாமே சேர்த்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 4-5 வண்டி நிற்கிது. ஸோ எல்லாமே மிக்சடாக அந்த வீடியோ வரும். கொஞ்சம் நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த ஆகஸ்ட் மாதம் இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு ராயல் கார் அசசரிஸில் மெகா ஆஃபர்ஸ் கொடுக்காங்க. ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுக்காங்க. நீங்கள் வந்து உடனே முந்துங்க, உடனே உங்கள் ஆஃபரை வாங்கிட்டு போங்க. டிஸ்கவுண்ட்டும் நல்ல நல்ல ப்ராடக்ட்டுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சீக்கிரமாக வாங்க, வந்து ஆஃபரை அள்ளிட்டு போங்க. நேற்று பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. வேலை சுத்தமாகுது, அதுதான். அதுக்கு தான் இப்போ உங்க கடைக்கு திருப்பி தேடி வந்துக்கிறேன். அந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஆமா, 2வது வண்டி எடுத்துருக்கீங்க. மேலும் தெரிஞ்ச உங்க எல்லா வண்டியும் ரேட்டும் நல்லா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. எனக்கு வாரண்டி எல்லாமே கொஞ்சம் பண்ணி விடும். சரி, முன்னாடியுமே ராயல் கார் ஆக்சரிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த நாவலூர்ல இங்க இன்னொரு வண்டிக்கு நான் வந்து ஹார்னு அப்புறம் ஏர் இன்ஃபிளேட்டர்லாம் வாங்கியிருக்கேன். அவர் சொல்லி தான் இங்கே வந்தேன். இன்னைக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ரியர் பார்க்கிங் சென்சார் அந்த ஜிசோனிக் பிராண்டு பார்த்துட்டு இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து அவனே சன் ஃபிலிமும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அது ரெண்டுமே இப்போ பண்ணி கொடுத்துட்டாங்க. இட்ஸ் வெரி குட். எல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ரொம்ப கஸ்டமர் சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. ரேட்டை மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது ரேட்டும் இங்கே நல்லா பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தராங்க. டெக்னீஷியன்ஸும் நல்லா நம்ம எப்படி தேவையோ அந்த மாதிரி கரெக்டாக பண்ணி தராங்க. இன்ஸ்டாலேஷன்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ண மாதிரி டெமோலாம் காமிச்சாங்க. காமிச்சாங்க. ப்ரைஸ் வைஸும் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லா இருக்கு. இதுக்கும் 1 இயர் வாரண்டி இருக்கு. ஃப்ரீ கொடுத்தா கூட அதுவும் சும்மா இல்லை, நல்ல தரமான பொருள் தான் இருக்கும். அதுவும் வாரண்டி கார்டில் சீல் போட்டு தரேன். எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் நடக்கிறது தான் ராயல் கார் அக்சசரிஸ். சரிங்களா, வாங்க. பெஸ்ட் ப்ரைஸும் பண்ணி கொடுக்குறீங்க, கிஃப்ட்டும் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக சார், தேங்க்யூ, வெல்கம் சார். ராயல் கார் அக்சசரிஸ்க்கு வாங்க, ஆஃபரை அள்ளிட்டு போங்க. இந்த ஹுண்டாய் வெர்னா காரில் இப்போது ஹெட்லைட்டு எல்இடி சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படியே ஃபாக் லேம்பும் நார்மலாக இருக்கிறத எல்இடியாக மாற்றுறாங்க. ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்பாக மாற்றுறாங்க. இந்த பல்ப் தான் ஃபாக் லேம்பில் இருந்தது வண்டியில், இப்போ அதை எல்இடியாக மாற்றுறாங்க. எல்இடியில் ஜிசோனிக் பிராண்டில் உள்ள எல்இடியை மாற்றுறாங்க இப்போது ஃபாக் லேம்புக்கு. எல்லாம் ப்ளக் அண்ட் ப்ளே தான், அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த வெர்னா காருக்கு ஹெட்லைட்டில் இந்த பிளாப்பங் 12 வோல்ட் லைட்டிங்கில் 600 கெல்வினில் உள்ள பல்பு எல்இடி பல்ப் மாட்ட போகிறாங்க. இந்த டூமில் உள்ள பழைய பல்பை கலத்துறாங்க. இப்போது பழைய பல்ப் எடுத்தாச்சு. ஃபாக் லைட்டுக்கு உண்டான அந்த எல்இடி பல்ப் இப்போ மாட்டுறாங்க. ப்ளக் அண்ட் ப்ளே தான், அவ்வளோதான். அந்த பின் பண்ணி விட்டாச்சுன்னா முடிஞ்சு கனெக்ஷன். ஹெட்லைட்டுக்கு உண்டான அந்த பிளாப்பங் ஃபுல் கண்ட்ரோலோடு இருக்குது. ஃபேன்லாம் க்ளீனாக கொடுத்துருக்காங்க, ஹீட்லாம் ஆகாது. ஸோ இப்போ அதை எப்படி மாட்டுறாங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த எல்இடி பல்பை ஹெட்லைட் டூமுக்குள்ளே மாட்டுறாங்க. மாட்டி அந்த கிளிப் ப்ளக் அண்ட் ப்ளே தான் முடிஞ்சு, ஃபிட்டிங் முடிஞ்சுது. அதில் நல்லா லாக் பண்ணி விட்டாங்கன்னா ஃபுல்லாக பக்காவாக லாக் ஆயிரும். சேஃப்டிக்கு பிவிசி டேப் போடுறாங்க கேபிளுக்கு வண்டி. இப்போது 2வது பல்பு, 2வது டூமுக்கு அடுத்த பல்பு மாட்டுறாங்க. 5 மினிட்ஸ் ஒர்க் தான். டூமை கலத்தியாச்சுன்னா 5 மினிட்ஸ், டூமை கலத்ததுக்கு ஒரு 10 மினிட்ஸ், அவ்வளோதான். ப்ளக் அண்ட் ப்ளே தான் பண்ணி டேப் அடித்து உள்ளே வச்சாச்சுன்னா முடிஞ்சு. எல்இடி பல்பு மாட்டி அந்த கப்பு, அவுட்ரு கப்பு, வாட்டர் ரெசிஸ்டன்ட் கப்பு ஃபுல்லாக அதை போடுறாங்க. இப்போ எல்இடி பல்ப் மாட்டினதுக்கப்புறம் டூமை மாட்டுறாங்க. இப்போ ஆன் பண்ணி பார்க்க போகிறாங்க. வா, இப்போ லெஃப்ட் சைடு டூமையும் எல்இடி பல்ப் மாட்டி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள டூமும் மாட்டுறாங்க, மாட்டி கனெக்ஷன் கொடுக்குறாங்க. லெஃப்ட் சைடுக்கும் மாட்டியாச்சு. மாட்டி இப்போ பம்பர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 எல்இடி லைட் மாட்டியாச்சு. ஃபாக் லேம்பும் எல்இடி போட்டாச்சு. இப்போ ஃபாக் லேம்ப் போட்டிருக்காங்க. எல்இடி மாட்டினதுக்கப்புறம் இப்போ எல்இடி ஆன் ஆகிருக்கு. டிம்மு பிரைட்டு போட்டு காட்டுறாங்க. டிம் பிரைட் போட்டு காட்டுறாங்க. செம்ம பிரைட்டாக இருக்குது.
ரெண்டுமே எல்இடி மாட்டிருக்காங்க. இப்போ ராயல் கார் அக்சசரிஸ்க்கு வாங்க, ஆஃபரை அள்ளிட்டு போங்க. ஸ்கோடா கைலாக் வண்டிக்கு ஒரு டிவிஆர் மாட்டுறாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா. அதில் இப்போ பேக் கேமராக்கு உண்டான கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ரிவர்ஸ் கியர் லைட்டில் உள்ள அந்த கனெக்ஷனில் அந்த ஒயரில் இதை கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் ரிவர்ஸ் கியர் போட்ட உடனே இந்த கேமரா ஆக்டிவேட் ஆகும். இது அந்த ரியர் கேமரா. இந்த ரியர் கேமரா தான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. அதுக்கு உண்டான கேபிளிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது. வூல்ஃப் பாக்ஸ் G850 Pro அப்படிங்கிற இந்த கேமரா தான் மாட்டுறாங்க. டிவிஆர் கேமரா. இது மிரர் கேமரா. பின்னாடி ஒரு கேமரா அந்த இது இருக்குது. ரியர் கேமராவும் வரும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ஸ்லாட்டு, ஜிபிஎஸ் கனெக்ஷன், மெமரி கார்டு எல்லாம் போட்டுக்கலாம். கேமரா கனெக்ஷனுக்கு உண்டான ஒயர்ஸ் ஃபுல்லாக பாடியில் மேலே அந்த ரூஃப் ரெயிலிங்கில் போயிட்டுருக்கு. பேக் கேமராக்கு உண்டானது அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் அந்த இதில் கொடுத்துருவாங்க. இதோட சேர்ந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஒன்று வரும். அந்த ஜிபிஎஸ் ஆண்டனா தான் இது. நீங்கள் உங்கள் வண்டி எங்கே இருக்குது என்னங்க தான் பார்த்துக்கலாம். பேக் கேமராவுக்கு உண்டான கனெக்டிங் கேபிள் அப்படி ஃபுல்லாக அந்த சைடு ரெயிலிங்கில் போஸ்ட்டில் அந்த இது உள்ளே அப்படியே இங்கே வருது. வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் கண்ட்ரோல் பேனல் வரைக்கும் வந்துடும். அப்படி கேபிள் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. கேமரா ஃபிக்ஸிங்க்கு மேலே ரூஃபில் அப்போல்சரி சைடில் உள்ள அந்த பாத் வழியாக அப்படியே வருது ஒயரு. வந்து அப்படியே இதை மாட்டி விட்டாங்கன்னா அந்த கேமராவில் கனெக்ட் பண்ண வேண்டியதான். மிரர் கேமரா இது. இப்போ அந்த கேமரா கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆன் பண்ண போகிறாங்க. வூல்ஃப் பாக்ஸ் அப்படிங்கிற லோகோ வருது. ஆன் ஆயிடுச்சு. இப்போ பேக்கில் உள்ள கேமரா தெரியுது. இப்போது ஸோ நம்ம மெனு இதெல்லாம் செட் பண்ணணும். இனிமேல் செட் பண்ணிட்டாங்கன்னா சரியாக போயிடும். மிரர் டேஷ் கேமரா. இது ஃப்ரண்ட் கேமராவோட வியூ பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்னு. இப்போ ரியர் கேமராவோட வியூ தெரிஞ்சிட்ருக்கு. पीछे का ऑन करो जी ऐसा. இப்போ ரிவர்ஸ் கேமரா. இப்போ ரெண்டுமே பார்க்குறீங்க நீங்கள். ஃப்ரண்ட் கேமராவும் ரியர் கேமரா ரெண்டுமே தெரியுது. ஜேபிஎல் டிஸ்பிளே ஒன்று, சரி, அப்புறம் வந்து ஃபிகர் ஜேபிஎல் சீப் ஃபிகரு, சப்பு டியூப் வேணும் பெருசு சப்பு, அப்புறம் வந்து ரிவர்ஸ் கேமரா, பேக் பம்பரு. உங்களுக்கு நம்பர் வாட்ஸ்அப்பில் ரேட் சொல்கிறேன். சரி, ரேட்லாம் பார்த்து இது பண்ணுங்க. இனோவா 2018 தானே கேட்டீங்க? இனோவா 2018 மாடல். சூப்பராக பண்ணி நேற்று பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. வேலை சுத்தமாகுது. ரொம்ப நன்றி. அதுதான், ரொம்ப நன்றி. அதுக்கு தான் இப்போ உங்கள் கடைக்கு திருப்பியும் தேடி வந்துக்கிறேன். அந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஆமாம், ரெண்டாவது வண்டி எடுத்து வந்திருக்கீங்க. மேலும் தெரிஞ்ச உங்கள் எல்லா வண்டியும் ரேட்டும் நல்லா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. எனக்கு வாரண்டி எல்லாமே கொஞ்சம் பண்ணி விடும். சரி, இந்த ஃபோர்டு வண்டிக்கு ஜி சோனிக்கில் இந்த டைமண்ட் டைப்பு செட்டு தான் மாட்டுறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் அந்த இருக்குது. ஸ்டில் போட்டு பார்த்துக்கோங்க. ஜி சோனிக்கில் டைமண்ட் டைப் 10.1 இன்ச்சு காப்பர் சீரீஸுங்கிற ஒரு மாடலு ஜி சோனிக்கில் அந்த ஃபோர்டு காருக்கு மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். உள்ளே மாட்டின உடனே அது எப்படி லோட் ஆகுது, என்ன இது, எத்தனை ஸ்பீக்கர், என்ன கேமரா இருக்கா, என்ன இது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் ஐபிஎஸ் டிஸ்பிளே இருக்குது. ஒய்ஃபை இன்டர்நெட்டு இருக்குது. பிடி 4.2 EDR ஃபோன் புக்கு மியூசிக் இருக்குது. ஜிபிஎஸ் நேவிகேஷன் இருக்குது. ஆண்ட்ராய்டு iOS இருக்குது. ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது. மல்டி டிஸ்பிளே இருக்குது. ஆப்ஷனு 4K இருக்குது. இதில் ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகுது இது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கும் இந்தமாரி பெஸ்ட்டு ஒரு ஆண்ட்ராய்டு செட் வேணும்னா ராயல் கார் அக்சசரிஸ் வாங்க. அங்கே உங்களுக்கு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியாக நல்லா ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. ராயல் கார் அக்சசரிஸ்லேருந்து சோனு பேசுகிறேன் சார். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட சார் இதில் பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அண்ட் நிறைய வீடியோஸும் உங்களுக்கு வெளியே இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்ணார். சேம் அதே தான் இந்த ஜி சோனிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி 2K சார். இது உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கான ப்ரைஸில் அருமையான ஃபிட்டிங்கோட நம்ம பண்ணித்தரோம் வித் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டோட. இந்த அருமையான ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதுக்காக ராயல் கார் அக்சசரிஸ் கேளம்பாக்கம் வாங்க. நன்றி. விவாஸ் இங்கே பார்த்தா இப்போ ஒரு மாருதி அல்டோ அதுக்கு ஃபிலிம் ஓட்டிகிட்டு இருக்காங்க, பார்க்கலாங்க. ஸோ இன்னைக்கு வீக்கெண்டு இந்த கடையில் எவ்வளோ வேலை நடக்குது பாருங்கள். ஃபிலிம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாம் ஒட்டியாச்சு. இப்போ ஃபைனலாக பேக் சைடு கிளாஸுக்கு மிரருக்கு ஒட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா ஒரு ஸ்விஃப்ட்டுக்கு ஒரு ஸ்பீக்கர் கனெக்ஷன் போயிட்டுருக்கு, மாட்ட போகிறாங்க. இந்த ஸ்பீக்கர் தான் ஜி சோனிக்கில் இந்த ஸ்பீக்கர் இதில் மாட்ட போகிறாங்க. இதை கலத்திருக்காங்க. இதை ஸ்பீக்கரை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அப்படியே இங்கே வந்தால் உங்களுக்கு இங்கே ஜி சோனிக்கில் ரிவர்ஸ் கேமரா மாட்டிகிட்டு இருக்காங்க, ப்ளஸ் செட்டும் மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள்
செட்டு மாட்டிட்டு இருக்காங்க ரிவர்ஸ் கேமரால. ஜிசோனிக் டைமண்ட் மாடல் செட்டு பிளஸ் கேமரா எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இங்க பார்த்தா அடுத்தால மஹிந்திரா XUV 300க்கு ஃபுல் வேலை பார்த்துருக்காங்க. அது என்னங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இவ்வளோ வண்டி ஒரே நேரத்தில் இங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஃபோர்டு, இது வந்து ஒரு ஃபோர்டு வண்டி. இது வந்து ஃபோர்டில் ஃப்ரீ ஸ்டைல் மாடல். இதுக்கு தான் அந்த டைமண்ட் மாடலில் ஜிசோனிக்கில் உள்ள அந்த செட்டு மாட்டுறாங்க. அதுக்கு பேக் கேமரா ரிவர்ஸ் கேமராவும் மாட்டுறாங்க. இப்போ பார்க்கலாம், அவர் கேமரா மாட்டிட்டு இருக்காரு. டெக்னீஷியன் அவரோட விஷுவல்ஸ் உங்களுக்கு வருதுங்க. ஸோ மாட்டினதுக்கப்புறம் இது பற்றியும் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ராயல் கார் அசசரிஸில் ஃபுல்லாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி மஹேந்திரா XUVக்கு ஃபுல் வேலை நடந்திருக்கு. அதை பின்னாடி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாருதி அல்டோவில் ஃபிலிம் ஓட்டினது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் மாட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன டிவைஸு அதோட சிக்னலை காட்டுற மாரி இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரும் இங்கே மாட்டிருக்காங்க. அந்த ரிவர்ஸ் சென்சாரோட அந்த சென்சார் இதுதான். 1 2 3 4 4 ரிவர்ஸ் சென்சார் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க ரிவர்ஸ் எடுக்கல. முன்னாடி அந்த சென்சார் வந்து எவ்வளோ நியர்பை வந்தாங்கன்னா ரெட் கலர் சேஞ்ச் ஆகும். அதை இப்போ நம்ம முடிஞ்சால் பார்க்கலாம். ஸோ இது மாருதி அல்டோவில் நடந்திருக்கு. K10 மாடல். இது இல்லை ஃபிலிம் ஓட்டிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் மாட்டிருக்காங்க. அல்டோ K10ல இந்த ஜிசோனிக் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் தான் மாட்டிருக்காங்க. அந்த சென்சார் பாக்ஸ்குள்ளே இதெல்லாம் தான் வரும். அந்த பின்னாடி 4 சென்சார் இப்போ பார்த்தோம்ல, அது இது அந்த டிஸ்பிளே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த ரிவர்ஸ் சென்சார் நம்ம இது பண்ண போகிறோம். ரிவர்ஸ் போட்டோன்னா பார்த்தா உங்களுக்கு இந்த டிஸ்பிளே இப்படி வந்துடுது. 2.2 2.1 அப்படியே பின்னாடி போக போக குறையுது. 1.2 meters, 0.9 meters, 0.8 meters. பார்த்தீங்கன்னா இந்த கிட்ட போக அந்த ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சுது. ஸ்டாப்னு அலாரம் வேறு வருது. ரெட் லைட் ஃபுல்லாக எரிஞ்சு அலாரம் கொடுக்குது. ஸோ இந்த ரிவர்ஸ் சென்சார் பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. ராயல் கார் டெக்கர் எங்களது ஷோரூம். அது அங்க நம்ம ஏகாட்டூர்ல இருக்கு. சோ நீங்க காலையில அங்கதான் விசிட் பண்ணீங்க. அங்க விசிட் பண்ணி நான் இந்த லேண்ட்மார்க் சொன்னா நீங்க இங்க வந்தீங்க. வந்த பிறகு நீங்க சொன்ன ப்ராடக்ட் எல்லாம் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். சோ அதோட ஃபீல் பத்தி சொல்லுங்க சார். நீங்க எப்படி, உங்களுக்கு எப்படி ஆச்சு? நான் இதுக்கு முன்னாடியுமே ராயல் கார் ஆக்சரிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த நாவலூர்ல இங்க இன்னொரு வண்டிக்கு நான் வந்து ஹார்னு அப்புறம் ஏர் இன்ஃபிளேட்டர்லாம் வாங்கியிருக்கேன். அவர் சொல்லி தான் இங்கே வந்தேன். இன்னைக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ரியர் பார்க்கிங் சென்சார் அந்த ஜிசோனிக் பிராண்டு பார்த்துட்டு இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே சன் ஃபிலிமும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அது ரெண்டுமே இப்போ பண்ணி கொடுத்துட்டாங்க. இட்ஸ் வெரி குட். இந்த சன் ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் சார் 5 இயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. ஓகே. ஸோ நீங்க எதுவும் வரி பண்ண தேவையில்லை. ஓகே. எந்த சின்ன இஷ்யூ இருந்தாலும் நீங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சுட்டு கால் பண்ணுங்க. சரி. எனி டைம் உங்களுக்காக நாங்கள் அவைலா இருக்கோம். ஓகேங்க. மிக்க நன்றிக்கு சார். ஆதரவுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. இப்போ வண்டியில் முன்னாடி உள்ள போஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. வேல் போஸ்ட் ஒன்று அந்த பாருங்க, பூ வச்சு மங்களகரமாக போஸ்ட் ரெடி. ஸோ உங்கள் வண்டிக்கு இப்படி தேவைன்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஃபுல்லாக நல்ல காப்பரில் நல்ல ஹெவி டியூட்டியில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் அந்த வேல் எப்படி இருக்குது பாருங்கள், ஓம் எப்படி போட்டிருக்குன்னு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க ராயல் கார் அசசரிஸில். கான்டாக்ட் நம்பர்ஸ், கூகுள் மேப்பு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பை அப்படி டச் பண்ணிங்கன்னா இங்கே கொண்டாந்து விட்டுருவோங்களேன். இந்த ஃபோர்டு காருக்கு உண்டான ரிவர்ஸ் கேமரா இங்கே தான் மாட்டிருக்காங்க ட்ரில் பண்ணி. நம்பர் பிளேட்டுக்கு மேலே ஸ்விஃப்டில் மாட்டின அந்த ஸ்பீக்கரு ஆன் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. நல்ல எஃபெக்டாக இருக்கு. இந்த செட்டில் தான் இந்த ஸ்பீக்கர் படிக்குது. இந்த ஃபோர்டு வண்டிக்கு இப்போ ஸ்டீரிங் கவர் ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸ்டிச் பண்ணி முடியும். ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். வணக்கம் சார். 2 டேஸ்ல நீங்க வந்து லாஸ்டா வந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. வந்தீங்க, என்கொயரி பண்ணீங்க, அண்ட் வெளியே கூட நீங்க நிறைய விசாரிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் காலையிலயும் கால் பண்ணீங்க. இப்போ வந்து ஃபிட்டிங்கும் முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டியூட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு 2Kல ஒரு ஜிசோனிக்ல ஒரு சிஸ்டம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக உங்களோட ஃபீல் எப்படி சார் இருக்கு? நீங்கள் உள்ளே வந்து ஒரு ரேட் எல்லாம் என்கொயரி பண்ணி அப்புறம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோமா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு கொஞ்சம் எனக்கு சார். எல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ரொம்ப கஸ்டமர் சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. ரேட்டை மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது ரேட்டும் இங்கே நல்லா பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தராங்க. டெக்னீஷியன்ஸும் நல்லா நம்ம எப்படி தேவையோ அந்த மாதிரி கரெக்டாக பண்ணி தராங்க. இன்ஸ்டாலேஷன்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி டெமோலாம் காமிச்சாங்க. காமிச்சாங்க. ப்ராடக்ட்டில் எதனா உங்களுக்கு டவுட் இருக்குங்களா சார்? எந்த டவுட்? குவாலிட்டி வைஸ்
புரியல. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா இருக்கு. பிரைஸ் வைஸ் நல்லா இருக்கு. பிரைஸ் வைஸும் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இங்க நல்லா இருக்கு. நன்றி சார். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஃபியூச்சர்ல என்ன தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்காக எப்பவுமே ராயல் கார் அக்சசரிஸ் கேளம்பாக்கம்ல அவைலா இருக்கும். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ சார். ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கூட இப்போ கம்மிங் ஆகஸ்ட் வரப்போகுது சார். இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு 15,000 ருபீஸ்க்கு ஓவராலாக என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் ஒரு ஜிபிஆர்எஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் லெட்ஸ் ட்ராக்ல இந்தியாவில் மோஸ்ட் செல்லிங் பிராண்ட் அது. அந்த பிராண்டோட ஒரு ஜிபிஆர்எஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் உங்கள் வீடு தேடி வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரோம். உங்களுக்கும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரோ தெரிஞ்சவங்க இருந்தால் கூட இப்போ சிஸ்டம் மாட்டிருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கேட்பாங்க இல்லையா, அவங்க ரெஃபர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணித்தரோம். அண்ட் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்க்கு உங்களுக்குமே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நாங்கள் பண்ணித்தரோம். சரிங்களா? நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க கண்டிப்பாக தெரியும். அதுக்கு அட்வான்ஸாகவே நாங்கள் ஒரு சின்ன உங்களுக்கு அன்பளிப்பு தரோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இதுக்கும் 1 இயர் வாரண்டி இருக்குது. ஃப்ரீ கொடுத்தா கூட அதுவும் சும்மா இல்லை, நல்ல தரமான பொருள் தான் இருக்கும். அதுவும் வாரண்டி கார்டில் சீல் போட்டு தரேன். வச்சுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் நடக்கிறதா ராயல் கார் அக்சசரிஸ் சார். சரிங்களா? வாங்க. பெஸ்ட் ப்ரைஸும் பண்ணி கொடுக்குறீங்க, கிஃப்ட்டும் கொடுக்குறீங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ. வெல்கம் சார். வந்த கஸ்டமருக்கு வந்து பிளாக் பாயிண்ட்ல இருந்து வேக்யூம் கிளீனர், காருக்கு வேக்யூம் கிளீனர் பிளாக் பாயிண்ட் கம்பெனில இருந்து அதை கிஃப்டா இன்னைக்கு இந்த கஸ்டமருக்கு ராயல் கார் அசசரிஸ்ல கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பாக்ஸ் தான். வேக்யூம் கிளீனர் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கார் பக்காவா க்ளீன் ஆயிரும். சின்ன சின்ன டஸ்ட்டு, சின்ன சின்ன சீட்டு கீழே உள்ள இடத்துல நம்ம கைட்டு எடுக்க முடியாது. அந்த வேக்யூம் கிளீனர் பக்காவாக க்ளீன் பண்ணும். வந்தீங்கன்னா இதேமாரி எடுங்க, ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து இதை கேட்டு பாருங்கள், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபோர்ட் காரில் எல்லா ஃபிட்டிங் எல்லாம் முடிஞ்சுது. இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாம் ஃபிட்டிங் எல்லாம் பக்காவாக முடிஞ்சுது. இந்த ஸ்டீரிங் கவரும் பக்கம் நான் காட்டுறேன், க்ளோஸ்அப்பில் போய் காட்டுறேன். இப்போ அதில் இந்த ட்வீட்டர் மாட்டிருக்காங்க 2 டோர்லேயும், இந்த டோர்லேயும் அந்த டோர்லேயும். ஸ்டீரிங் கவர் நல்லா எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நல்ல ரெட் கலர் த்ரெட் போட்டு ஒன்று போல் உங்களுக்கு க்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. நல்ல ஒரு க்ரிப்போட ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஓஇ ஃபிட்டிங் மாரி இருக்குது. ராயல் கார் அக்சசரிஸ்க்கு வாங்க, ஆஃபரை அள்ளிட்டு போங்க.